அவருடைய ஆடுகள் நிச்சயமாக அவருக்கு செவி கொடுக்கும். அது பங்காளிகளை பின்மாற்றம் அடைஞ்சாலும் சரி, மறுதளிச்சாலும் சரி, அவருடைய ஆடுகள், அந்த என் ஆடுகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை உணர்வு ரீதியாக கடவுள் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாரு. எப்படியாச்சும் அவருடைய ஆடுகளை அவர் இழுத்துட்டு வந்துருவாரு. நாம போனாலும் அவர் தேடி வருவாரு. அந்த அந்த மாதிரி அந்த ஹைலைட் என் ஆடுகள்ங்கிற விஷயத்த அடுத்து இருக்குது. ஆனா இவங்க செவி கொடுக்காமல் பின்வாங்கி போவது இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கறதே ஒத்துக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அது அவருடைய ஆடு. அப்படி வராட்டினாலும் கடவுள் அவர் போய் தேடி பிடிச்சு என்னடுவாரு, கூட்டிட்டு வந்துடுவார். அதுதான் அந்த வலுத்தம் கொடுக்குது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுல என்ன விஷயம்னா, ஒரு எதையும் சார்ந்து கொள்ளாமல், அதாவது உண்மை என்று ஒத்துக்கொள்வதற்கு ஒரு பயங்கரமான தைரியம் இருந்தா போதும். அப்போ எனக்கு கவலை கிடையாது. நான் விரும்புகிற இதுதான் நான் கேட்கணுங்கிற விஷயம்லாம் கிடையாது. எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கிறேன். அங்க என்ன இருக்கோ அதை நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரி, எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி பயங்கரமா தவறாகுதுன்னு பார்க்கலாம். அங்க ஒரு குருடனை அவர் குணப்படுத்துறாரு. அந்த விஷயத்த அங்க உள்ள மக்களால ஏற்றுக்கொள்ள முடியல. குறிப்பா அந்த தலைவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க தான் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஷெப்பர்ட்ஸ்னா மெய்ப்பன். அவர்கள் அவங்க தான் ஆக்சுவலா மெய்ப்பர்கள். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா, இவங்களே என்ன பண்றாங்க, ஒரு அற்புதம் நடந்திருக்கு, கிறிஸ்து அதை செஞ்சிருக்கிறாரு, அதை அவர்களால விசுவாசிக்க முடியல. கிறிஸ்து கடவுள் மூலமாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தையே அவர்கள் என்ன செய்யறாங்க, நிராகரிக்கிறாங்க. 9ஆம் அதிகாரத்துல அதுதான் நடக்குது. ஒரு மெய்யான மெசியா இப்படிப்பட்ட ஒரு உண்மையை செஞ்சிருக்கிறாருங்கிறத என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நிராகரிக்கிறாங்க. இவன் எல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, இவன் இது பண்ணணும் அப்படின்னு கடவுள் விரும்புனதை அவங்க செய்யல. இவங்க எல்லாரும் ஏத்துக்கிடணும்னு கடவுள் விரும்புறாரு. ஆனா அதுக்கு மாறா மனுஷங்க செயல்படுறாங்க. அவங்களுடைய பாவ குணம், அவங்களுடைய ஒரு இருதய கடினம். நம்ம இப்ப இவனை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவன் சொல்லக்கூடிய உண்மையெல்லாம் நம்ம பின்பற்றணும்னா நம்ம எல்லாமே பிரச்சனையாயிருமே அப்படிங்கிற பயத்துல என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ நிராகரிக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய சுய முடிவினாலும் சுய தெரிந்து கொள்வதனாலதான் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை நிராகரிக்கிறாங்க. கிறிஸ்து வெளிப்படுத்திய இப்படிப்பட்ட ஆதாரத்தை என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் 10ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, பொதுவா சாடுறாரு. இஸ்ரேலுடைய உண்மையான மேய்ப்பன் யாரு, பொய்யான மேய்ப்பர்கள் யாரு அப்படின்னு என்ன பண்றாரு, சாடுறாரு. இதெல்லாம் அவர் பேசினதுக்கு அப்புறம் கடைசியா அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, 22ல இருந்து 24வது வசனத்துல, நீங்க நீர்தான் கிறிஸ்து அப்படிங்கறத ஏன் ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்க, அதை எங்களுக்கு வெளிப்படையா சொல்லிருங்க. நேரடியா அப்படி கேக்குறாங்களா? ஆமா ஆமா, 22-24ல பின்பு எருசலேமிலே தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்திலே சாலமுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்றார்கள். அப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அடையாளம் கேக்குறாங்க. ஆமா, எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு. ஆனா 9ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன பண்ணிட்டாரு, மிக தெளிவா சொல்லியாச்சு. மிக தெளிவா சொல்றாருன்னு சொல்றதை விட மிக தெளிவான ஒரு ஆதாரத்தையே அங்க காண்பிச்சாச்சு. அந்த குருடனே என்ன சொல்றான் அப்படின்னா, இது எப்படி சாத்தியப்படும், தேவனிடத்திலிருந்து ஒருவன் வராது இருந்தால் அவன் இப்படி செய்ய முடியாது.
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னா கடவுள்கிட்ட இருந்தானே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களால எங்களுக்கே நீ அறிவுரை சொல்றியா அப்படின்னு சொல்லி அவனை புறம்பே தள்ளுறாங்க. ஓகேவா? அப்போ இங்க ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். அவன் வந்து ஒரு பயங்கரமான ஆதாரத்தை முன்வைக்கிறான். அந்த ஆதாரத்தை இவங்களால நிராகரிக்க முடியல. ஓகேவா? அப்போ ஏற்கனவே ஒரு சிறப்பான ஆதாரம் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ வந்து அவர்ட்ட வந்து கேட்குறாங்க, நீ வந்து எங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்க. இப்போ ஆதாரத்தையே கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சந்தேகத்தை உண்டாக்குறங்கிற? சந்தேகத்தை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெளிவா காமிங்க, நீங்க தான் கிறிஸ்துவா? அப்ப நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? இதுக்கு மேல உனக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கணுமா? அப்ப இந்த ஆதாரத்தை நீ விசுவாசிக்க மாட்டுக்கிறன்னா அதுக்கு என்ன காரணம்? யதார்த்தமா நம்ம உலகத்துல என்ன பேசுவோம்? அப்ப இந்த ஆதாரத்தை நீ என்ன காரணம்? நீ உனக்கு அந்த விசுவாசிக்க வேண்டிய மனசு இல்ல. இன்னும் உனக்கு எத்தனை ஆதாரங்களை கொடுத்தாலும் காண்பிச்சாலும் இந்த அதாவது யோவானுடைய இந்த இறையியல் நடையே என்ன அப்படின்னா கிறிஸ்துவினுடைய இப்படிப்பட்ட இந்த அற்புதங்களின் மூலமாக இவர்தான் கிறிஸ்து என்று காண்பிக்க வேண்டும். அதே வேளையிலே அவர் 2 விஷயத்தை பண்றார். என்ன? ஒரு கூட்ட மக்கள் அந்த ஆதாரங்கள் மூலமாக அவரை அங்கீகரிக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் ஆதாரங்கள் காண்பிக்கப்பட்டும் அவரை நிராகரிக்கிறார். இந்த 10ஆம் அதிகாரத்துல பின்னாடியுமே வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு? அதாவது இதுல வாத்தியார் எப்படி சொன்னாரு, அதாவது இந்த என் நாடுகள் என் சட்டத்துக்கு செவி கொடுக்கும். இந்த இடத்துல செவி கொடுத்தது வந்து பிறவி தூதனை வந்து பிரதானப்படுத்துறாரு. அவன் செவி கொடுக்கிறான், பரிசேயர்கள் வந்து செவி கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி. அப்ப ரெண்டு குரூப் இருக்கிறதா சொல்றீங்க. ஒரு செயல்ல 2 குரூப் ரியாக்ட் பண்றாங்க. ஒருத்தர் செவி கொடுக்குறான், ஒருத்தர் செவி கொடுக்கல. ஆமா ஆமா. அத வந்து நடைமுறையா ரொம்ப பிராக்டிக்கலாவே நம்ம இந்த புத்தகத்தினுடைய புரிதலை நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னாடியும் கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளை எந்த நற்கிரியை நிமித்தம் நீங்க வந்து என் மேல கல் எறிறீங்க? ஓகேவா? அப்போ அவர் இன்னுமே வந்து என்ன பண்றாரு தொடர்ந்து? நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாது இருந்தாலும் பிதா என்னிலும் நானவர்களும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்க முடியும், அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். அப்போ கிறிஸ்து என்ன பண்றாருன்னா தொடர்ந்து அவருடைய கிரியைகளை முன்னிறுத்துகிறார். என்ன விசுவாசிக்காவிட்டாலும் என்னுடைய கிரியைகளை விசுவாசியுங்கள், அது பயங்கர ஆதாரமா இருக்கு அப்படின்னு 10ஆம் அதிகாரத்துல பின்னாடி வசனங்களும் படிக்கிறோம். சரியா? அப்போ அந்த என்னுடைய கிரியைகள் அவர் எதை காண்பிக்கிறாரு? அவர் செய்த இப்படிப்பட்ட இந்த அற்புதங்களை காண்பிக்கிறாரு. 9ஆம் அதிகாரத்துல அவர் செய்த அற்புதத்தை ஏற்கனவே அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் இப்படிப்பட்ட சாட்சிகளை பார்த்த பின்பும் இந்த மக்கள் விசுவாசிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா இதற்கு 2 காரணங்கள் நாம வைக்கலாம். முதல் காரணம், ரெண்டு வெவ்வேறு காரணங்கள். முதல் காரணம், அவர்கள் கிறிஸ்துவினுடைய ஆதாரத்தை நம்புவதற்கு மனம் கொள்ளவில்லை. இது ஒரு காரணம். 2வது காரணம், அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் அல்லது விசுவாசிக்க கூடாது என்று தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த 2 காரணத்துல எந்த காரணம் சரியா இருக்கும்? அதுதான் இவங்க சொல்றாங்க, அவருடைய ஆடா உண்மையான ஆடாருல செவி கொடுத்துரும் அப்படின்னு. அவங்க சொல்றதை நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். நாம வந்து இந்த 10ஆம் அதிகாரத்தை படிக்கிறோம். அப்போ இந்த மக்கள் ஆதாரங்களை பார்த்துமே என்ன செய்யறாங்க அப்படின்னா விசுவாசிக்க மறுக்கிறாங்க. அப்போ இவர்கள் விசுவாசிக்க மறுப்பதற்கு என்ன காரணம்? இவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு என்னதான் இவர் ஆதாரத்தை காமிச்சாலும் நம்ம விசுவாசிக்க வேண்டாம்னு அவர்களுடைய தெரிந்து கொள்ளுதல் கடினப்படுத்தலினாலே அவங்க விசுவாசிக்க மறுக்கிறாங்களா? அல்லது கடவுள் அவருடைய சித்தத்தினாலே இவனை என்ன அற்புதத்துக்கு பார்த்தாலும் இவனுக்கு விசுவாசிக்க கூடாது, கடவுள் விருப்பம் கொண்டு இருக்கிறாராம். விசுவாசிக்க கூடாது என்று கடவுள் விருப்பம் கொண்டு கடவுள் தெரிவு செய்திருக்கிறாராம். 2 கேள்வி. அதாவது இதுல மையப்புள்ளியா அந்த என் நாடுகள் செவி கொடுக்குதுன்னு பார்த்தா கடவுளே அவனை விசுவாசிக்கும்படியான இருதயத்தை தந்திருக்காரா அல்லது கடவுளே விசுவாசிக்க முடியாத இருதயத்தை தந்திருக்காராங்கிற கேள்விக்கு வந்துடும் சொல்றீங்க. ஆமா ஆமா, அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த சொல்லலாம் அப்படின்னா, இவங்க ஆதாரத்தை பார்த்து விசுவாசிக்காமல் இருந்ததற்கு என்ன காரணம்?
தாங்களுக்குள் முடிவு செய்து கொண்டு தங்களுடைய பாவங்களினால் கடினப்பட்டு தாங்களுடைய தெரிவினாலே விசுவாசிக்க மறுக்கிறார்களா, அல்லது கடவுள் சித்தம் கொண்டு விருப்பப்பட்டு இவர்களை விசுவாச மறுப்பு செய்ய வைக்கிறாரா? ஓகே, இதுதான் கேள்வி. இவர்கள் தான் காரணமா இல்ல கடவுள் காரணமா? விசுவாச மறுப்புக்கு இவர்கள் காரணமா கடவுள் காரணமா? அந்த ஒரு இறையியல் கேள்வி அங்க வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா 9ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அதை நம்ம அழகா வாசிக்கும் பொழுது கிறிஸ்து என்ன பண்றாரு, நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்ததற்கு நீங்கள் தான் காரணம் என்ன அந்த மக்களை தொடர்ந்து சாடிக்கொண்டே இருக்கிறார். அந்த பகுதியிலே வருது, நீங்க விசுவாசிக்காமல் இருந்ததுக்கு காரணம் நீங்க தான் காரணம், ஆகவே நீங்க நாடுகள் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட். ஆமா, அந்த ஆடுகள் இல்லைங்கிற பகுதிக்கு நம்ம அப்புறம் வரலாம். ஆனா பொதுவா கிறிஸ்துவனுடைய அந்த மனசை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? கிறிஸ்துவனுடைய மனது இந்த விசுவாசிக்காத யூதர்களை பார்த்து எப்படி இருக்கிறது? இந்த விசுவாசியாத யூதர்கள் விசுவாசிக்காமல் இருப்பதற்கு பிதா சித்தம் கொண்டிருக்கிறார், பிதா தெரிவு செய்திருக்கிறார், பிதாதான் இவர்கள் விசுவாசிக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார். அது பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாச மறுப்பு, இவருடைய விசுவாச மறுப்பு பிதாவின் சித்தமாக இருக்கிறது, பிதாவின் செயலாக இருக்கிறது, பிதாவின் முன்குறித்தலா தெரிந்து கொள்வதாக இருக்கிறது என்கிற புரிதலோடு கிறிஸ்து பேசுகிறாரா, அல்லது இவர்கள் விசுவாச மறுப்பு செய்வது இவர்களுடைய இருதய கடினம், இவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு இவர்களை குறை கூறுகிறாரா, இவர்கள் மீது பாரப்படுகிறாரா? கிறிஸ்துனுடைய மனசு எப்படி இருக்கு? அதை எப்படி பிரிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஆனா அந்த கேள்வியும் பேசினாங்க, என்னன்னா இந்த இடத்துல செவி கொடுத்தல்ங்கிறது சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்த, நீ பேசுற டோன்ல தான் சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல இப்படியும் பேசுவாங்க, ரட்சிக்கப்பட்டவன் அதுக்கப்புறம் அவருக்கு தானே செவி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. இல்ல முதல்ல நம்ம இந்த பகுதி என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிடுவோம். ஓகே, அப்புறம் இந்த பகுதியை நம்ம யார் யாருக்கு அப்ளை பண்ணலாங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். சரி தம்பி. ஆமா, நம்ம அப்படிதானே நம்ம என்ன பண்றோம், முதல் பகுதியை தான் நம்ம அந்த ஆசிரியர் அந்த பகுதியில என்ன சொல்றாரு, எதற்காக என்ன பேசினாங்க, அப்ப அதுல இருந்து வந்த உண்மை என்னங்கிறத நம்ம முதல்ல எழுதி வச்சிடணும். 10ஆம் அதிகாரத்துல என்ன உண்மை, இந்த வசனத்துல இப்ப நம்மளுடைய முக்கியமானது என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு கிறிஸ்துவன் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அப்போ என்ன சொல்றாரு கிறிஸ்து, இந்த மக்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, எது வரைக்கும் எங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி, கிறிஸ்துவானாலும் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். உடனே கிறிஸ்து சொல்றாரு, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கிறிஸ்து என்ன சொல்றாரு தெளிவா, நீ என்கிட்ட ஆதாரம்னு கேட்கிற, அந்த ஆதாரத்தை நான் என்ன பண்ணிட்டேன், தெளிவா கொடுத்துட்டேன். அதை நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் தான் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினால செய்கிற கிரியைகள், இந்த நான் செய்த போன அதிகாரத்தில் அவர் செஞ்ச அந்த கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அந்த குருடனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா உனக்கு தெரியல. அடுத்து 27ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இப்போ இந்த 26, 27 வசனத்தை தான் உடனே எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே அப்போ இந்த மக்கள் செவி கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம், இவர்கள் கிறிஸ்துவின் ஆடுகளாக இல்லை. இவர்கள் கிறிஸ்துவின் ஆடுகளாக இல்லாததற்கு என்ன காரணம் அப்படின்னு வரும்பொழுது, அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இவர்கள் ஏன் செவி கொடுக்காத ஆடுகளாக இருக்கிறார்கள், இவர்கள் ஏன் கிறிஸ்துவின் ஆடுகளாக இல்லை? ஏனென்றால் தேவன் இவர்களை முன்குறிக்கவில்லைங்கிறது ஒரு பதில். இரண்டாவது பதில், ஏனென்றால் இவர்கள் தங்களை தாழ்மைப்படுத்தி கிறிஸ்துவின் வார்த்தைகளை செவி கொடுக்க சம்மதிக்கவில்லை. அப்போ இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது மற்றும் முழு யோவான் புத்தகத்தையும் நம்ம படித்தாலும் கூட
ஒவ்வொரு இடத்திலும் பொதுவாக யூதர்கள் விசுவாசிக்காமல் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் அப்படிங்கிறத அவர்களுடைய பொறுப்பை அவர் வலியுறுத்துவாரு. 2வது அவங்க விசுவாசிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிற காரணங்களையும் வலியுறுத்துவாரு. 5ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது 44 வரும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு அழகான ஒரு காரணத்தை சொல்லுவாரு. 3ஆம் அதிகாரத்திலேயே அவர்கள் இருளையே விரும்புகிறபடியினால் ஒளியிடத்தில் வரமாட்டுகிறார்கள் என்று சொல்றாரு. சூப்பர். அங்க சொல்றாரு, தேவன் முழு உலகத்திற்காகத்தான் மரித்திருக்கிறார். ஆனா அவன் வர்ற விசுவாசிக்குமா இருக்கிறான்னா என்ன காரணம் சொல்றாரு. 44 5:44 சொல்றாரு, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் சொல்றாரு. 12ஆம் அதிகாரத்துல வரும்போது ஒருத்தர் சிலர் விசுவாசிக்காம இருக்கிறாங்களே என்ன காரணம், அவங்களுடைய கம்யூனிட்டி சுத்தி சூழ இப்படி இருக்கிற அது காரணமா இருக்குன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்படி யதார்த்தம் கிறிஸ்து இந்த யூதர்கள் மீது பாரப்பட்டு எப்படியாவது இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற விருப்பத்துலதான் இந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் விசுவாசிக்க மறுக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாச மறுப்புக்கு அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து காரணத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த விஷயம், இது காரணம், அது காரணம், அது காரணம், அது காரணம். அதனாலதான் கடைசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இப்படி விசுவாசிக்காம இருக்கிற பாத்தியா, நீ என் ஆடுகள் கிடையாது. நீ என் ஆடா இல்லாதனாலதான் இப்படி விசுவாசிக்காம இருக்கிற. என் ஆடுகள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த முழு புத்தகத்தின் என்ன போக்கு, கிறிஸ்துவினுடைய நோக்கம், இந்த புத்தகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நாம கருத்தில் கொள்ளாம புதுசா ஒரு விஷயத்த உள்ள புகுத்துறோம். என்ன, என் ஆடுகள்னு சொன்ன உடனே அப்போ கிறிஸ்துவின் ஆடுகளாக தேவன் யாரையா முன் குறித்திருக்கிறாருங்கிற ஒரு புது விஷயத்த எந்த 10ஆம் அதிகாரத்திலே தொடர்பு கிடையாது. ஓகேங்களா? எங்கேயுமே இல்லாத விஷயத்த நம்ம என்ன பண்றோம், அதை ஃபோர்ஸ் பண்றோம். ஓ, அப்ப அவருடைய ஆடுகளால மட்டும்தான் விசுவாசிக்க முடியும் அப்படின்னா அப்போ கடவுள் முன்குறிச்சிருக்கணும் அவங்க ஆடுகளா. ஆனா சரி, இப்ப கடவுள் தான் இவர்களை முன்குறிச்சிருக்கணும்னா கிறிஸ்தியா உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அடுத்து தொடர்ந்து வரும்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் இவ்வளவு செஞ்சும் நீ விசுவாசிக்க மாட்டேங்கிற ஏன்? 10ஆம் அதிகாரத்துல அந்த கேள்வி கேட்கிறாரு. நான் இவ்வளவு அந்த 10ஆம் அதிகாரத்துல அந்த கேள்வி வருது, நான் தேவனுடைய என்ன கூட நீ விசுவாசிக்க வேண்டாம், என் கிரியைகளையாவது நீ விசுவாசிக்க மாட்டேங்கிறன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவர் முன்குறித்தல், தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய முன் தீர்மானம் அப்படிங்கிற இறையியல் பாடத்துக்குள்ள அவர் போகல. நல்லா நீங்க பாருங்களேன், என்கிட்ட நம்ம ஒரு சத்தியத்தை சொல்றோம், சத்தியத்தை சொல்றது மட்டும் இல்லாம நாம ஒரு அற்புத அடையாளத்தையும் செய்யறோம்னு வைங்க. சுவிசேஷம் சொல்றோம், அற்புத அடையாளத்தையும் செய்யறோம். அதை பார்த்துட்டே ஒருத்தர் விசுவாசிக்க மறுக்கிறான். அப்ப நம்ம அவன்கிட்ட என்ன சொல்லுவோம், அடுத்து நம்ம சொல்றோம், இப்ப இதை காமிச்சுமே நீ விசுவாசிக்க மறுக்கிறாயே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அவனால விசுவாசிக்க முடியும், ஆனா விசுவாசிக்க மாட்டேங்கிறான். ஆனா ஒருவேளை முன்குறித்தல், தெரிந்து கொள்ளுதல்ங்கிற இறையில் தான் உண்மையா இருக்குன்னு வைங்க, நாம அவனை பார்த்து வருத்தப்படுவோமா, நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்போமா? அந்த கேள்வி மட்டும் முதல்ல வருமா? நமக்கு ஒரு உண்மை தெரியுது, விசுவாசிக்க மாட்டேன், கடவுள் அவனை முன்குறிக்கலன்னு தெரியுது. அப்படி நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவன்கிட்ட ஒரு கேள்வியை வைப்போமா, இல்ல வருத்தப்படுவோமா, இல்ல சந்தேகப்படுவோமா, இல்ல நம்ம ஆச்சரியப்படுவோமா, இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோமா? நம்ம என்ன சொல்லுவோம், எந்த காரணமுமே இல்லை என்றாலும் அவன் தேவனிடத்துல மகிமையை தேடுறானோ, இல்ல ஒரு வருகிற மகிமையை தேடுறானோ, இல்ல சுத்தி இருக்கக்கூடிய யூதர்களை பார்த்து பயப்படுறானோ, எந்த காரணமும் இருந்தாலும் இல்லை என்றாலும் கடவுள் அவனை தெரிந்து கொள்ளவில்லை, அதனால அவன் விசுவாசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒரே பதில முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம அவன்கிட்ட போய் நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிற, நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிற கேட்கவே மாட்டோம். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வரேன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது கிறிஸ்து என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு பேச்சு முறையில தான் பயன்படுத்துறாரு. அந்த இடத்துல அவங்க நீ என் ஆடுகளாக இல்லை. அந்த என் ஆடுகள் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? அதாவது பொதுவா அந்த ஆடுகளுடைய அந்த ஒரு யதார்த்தமான ஒரு பேக்ரவுண்டு தான், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு ஆடு வரும். கரெக்டா? இப்போ சொல்றாரு. ஆமா, இப்போ இஸ்ரேல்ல
நிறைய ஆடுகள் உண்டு, நிறைய மேய்ப்பர் உண்டு. ரைட்டா? ஒரு 150 200 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுல என்னோட ஒரு ஆடு 50 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, என் ஃப்ரெண்டோட ஆடு ஒரு 50 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொருத்தோட 50 ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஆடை வான்னு இப்ப பத்துனோம்னா எல்லா ஆடும் என் முன்னாடி வந்துருமா? சத்தத்துக்கு பழகுன ஆடு வரும் அப்படிங்கிற. எஸ். அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீ என் சத்தத்தை செவி கொடுக்க மாட்டேங்கிற, நீ என் ஆடு இல்ல, அதனாலதான் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, என்ன விசுவாசிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மெய்ப்பர் ஒப்புமையே அப்படியே சொல்றாரு ஒழிய அது ஒரு இறையியல் கோட்பாடுக்காக அல்லது வந்து அதுல இந்த ஸ்டேட்மெண்டா சொல்ல வரல. ஒப்புமையா நீ கொடுக்க மாட்ட, நீ எப்படி இருக்கிற, அப்ப என்னுடைய ஆடா இருந்தா வந்துருவேன்னு எப்படி மெய்ப்பன ஒப்புமையா அந்த ஒப்புமைக்காக சொல்றாரு. அவ்வளவுதான். அதுல இறையியல் கோட்பாடை உருவாக்கும் போது அது ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து தான் நம்ம இறையியல் பிடிக்கணுமே ஒழிய ஓமை ஒப்புமையில இருந்து இறையியல் பிடிக்க கூடாது. முக்கியமா அந்த நம்ம பிடிக்கக்கூடிய அப்படியே நம்ம ஒரு இறையியலை பிடிச்சாலும் அந்த இறையியல் வந்து முன்ன பின்ன இருக்கக்கூடிய வசனம், கான்டெஸ்ட், நோக்கம், என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை எல்லாத்தையும் நிராகரிக்க கூடாது. இல்ல இது இயேசு கிறிஸ்துனுடைய கருத்தியல் ஸ்டேட்மெண்டா பாக்குறாங்க. ஆனா அந்த கருத்தியல் வந்து ஒரு ஒப்புமையில இருந்து சொல்ல வர்றாரு. அந்த நடந்த சம்பவத்தை ஒரு ஓமை சம்பவம், ஒரு மேய்ப்பன் ஆடுகள் மேய்க்கிறதுல அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற அந்த ஒப்புமையை வச்சு நீங்க இவ்வளவு செஞ்சு கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க என்னுடைய ஆடுகள் இல்லை அப்படின்னு அந்த ஒப்புமைக்காக சொல்ல வர்றாரு இல்லையா. இந்த ஒப்புமையில இருந்து ஒரு இறையியலை பில்டப் பண்றது வந்து இந்த இடத்துக்கு என்ன ஆகாது, புரிஞ்சு வராது குறிப்பா. நீங்க கன்க்ளூஷன் பண்ணி முடிக்கிட்டு. அப்போ நாம இல்ல, நான் வந்து அந்த 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 வசனம் என்ன சொல்லுகிறதோ, அந்த அந்த அது கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறாரோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இந்த இடத்துல நான் வந்து என்ன ஆடுகள்னு சொல்லிட்டா ஒருவேளை அவருடைய ஆடுகளாக தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு வாசிப்பை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்ல, இதையும் சொல்றாங்கல்ல, அதோட கன்க்ளூஷன் சொல்லிருந்தேன். அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அவருடைய ஆடு தானே, அப்ப அவருடைய ஆடு அவருக்கு செய்து கொடுத்துட்டே இருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அந்த கேள்வி வர, அது ரொம்ப அது ஒரு ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி சரி ஓகே. இல்ல ஆனா கண்டிப்பா அதை ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகே. அப்போ இதுல நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கும் என்பதை அவர் வந்து ஒரு யதார்த்தமா நடைமுறையா எப்படி ஒரு மேய்ப்பனுக்கு ஆடுகள் செவி கொடுக்கக்கூடியதோ அப்படி அந்த மேய்ப்பனுடைய ஆடுகளாக இருக்கும் பொழுது அந்த ஆடுகள் என்ன பண்ணும், அந்த மேய்ப்பன் சொல்றது அப்படி கேட்கும். ஆனா இவர்கள் வந்து அந்த மேய்ப்பனையே நிராகரிக்க கூடியவர்களாக இருப்பதினாலே அந்த மேய்ப்பன் என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. அதைத்தான் இங்க கிறிஸ்து சொல்ல வர, நீ மேய்ப்பனான என்னையே என்ன பண்ற, நிராகரிக்கிற, நான் சொல்றதை எப்படி கேட்ப? இதுதான் மையப்புள்ளி வந்து நீங்க வந்து மெய்ப்பனையே நிராகரிக்கிறீங்க, அப்புறம் எப்படி எனக்கு செவி கொடுப்பீங்க, அந்த ஒரு அழுத்தத்துக்காக சொல்ல வர. இமிடியேட் கான்டெக்ஸ்ட் இவ்வளவுதான். இதுதாங்க விஷயம். அப்ப இதைத்தான் இதுக்கு என்ன ஆதாரம், நான் வந்து புதுசா நம்ம வந்து ஒரு விளக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோமா? இல்ல, 10ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீ என்ன மெய்ப்பனாகி என்ன விசுவாசி காட்டி என்னுடைய கிரியையாவது விசுவாசியே அப்படிங்கிறாரு. எனக்கு அதான் பிரச்சனை, இவரையும் நிராகரிக்கிறாங்க, அவருடைய கிரியை நிராகரிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது 38வது வசனத்துல நம்ம அப்படி பாக்குறோம். சோ இங்க வந்து அவர் அதுங்கிற, அப்ப நீ மெய்ப்பனே நிராகரிச்சுட்ட அப்படின்னா நீ மெய்ப்பன் சொல்றது எப்படி கேட்ப? இவ்வளவுதான் ஆன்சர். இதை நம்ம புரிஞ்சுக்கிடாம நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இல்ல நீ வந்து நீங்கள் ஆடுகள் வந்து தேவனால் என்னுடைய ஆடுகளாக முன்குறிக்கப்படவில்லை, முன்குறிக்கப்படாததினால் தெரிந்து கொள்ளப்படாததினால் தான் உங்களால் விசுவாசிக்க முடியவில்லைன்னு கடவுளை காரணம் காட்டல கிறிஸ்து. அதாவது என் நாடுகள் அழுத்தம் கொடுக்கும் போது அது குறிப்பிட்ட ஆடுகள்ங்கிற ஒரு இன்டைரக்டா தான் சொல்ல வராங்க. முன்குறிக்கப்படுதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாட்டாலும் அவருடைய ஆடுகள்னு ஒரு கேட்டகரி இருக்குதுன்னு சொல்லிட்டாலே அது அப்ப அவர் வந்து முன்குறித்தவர்களை தான் சொல்றாங்கிற ஒரு பார்வையில தான் இன்டைரக்டா சொல்றாங்க அவங்க. ஆமா. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அந்த ஆடுகள்ங்கிறது ஒரு ஒப்புமைக்காக பயன்படுத்துகிறார். ஆடுகள் மேய்ப்பனையே நிராகரிக்கும் பொழுது
அந்த ஆடுகள் யார் கிடையாது? அந்த மேய்ப்பனுடைய ஆடுகள் கிடையாது. ஆடுகளா அப்ப அந்த இருக்காது. மேய்ப்பனுடைய சத்தத்தை எப்படி அது கேட்கும்? அந்த ஒப்புமையில இருந்து அதனாலதான் சொல்றேன், ஓமை உருவகங்களை வந்து அளவுக்கு அதிகமா இன்டர்பிரட் பண்றதோ அல்லது அந்த சூழமையில இருந்து எடுத்து இன்டர்பிரட் பண்றதோ பெரிய தப்பா போகும் அப்படின்னு. ஆமா, போகும். நீங்க இன்னொன்னு என்ன புரிஞ்சு சொல்றோம் அப்படின்னா, அந்த உவமை ஒப்புமையை முன்குறித்தல் தெரிந்து கொள்ளுதலா, அல்லது அந்த மக்களுடைய இருதய கடினம் பிரச்சனைக்கான விஷயமா அப்படிங்கறத அந்த சூழ் அமைவை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க? ஆமா, தீர்மானிக்கும். நம்மளுடைய தீர்மானிக்கும். இறைகளை வச்சு அந்த ஓமைக்கு விளக்கம் கொடுத்துருந்தா. ஆமா. நம்ம சூழமைவு வசனங்கள் வார்த்தைகளை வைத்துதான் இது இறையியல் கருத்தை குறித்து கிறிஸ்து பேசுகிறாரா, அல்லது இந்த மக்களுடைய குற்றம் குறைகளை அவர் சுட்டி காண்பிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம முதல்ல வரணும். ஆமா ஆமா, இல்ல அது இந்த பகுதியில் இல்ல, பவுல் இயேசு கிறிஸ்து பேச எல்லாரும் பேசினாலும் அந்த சூழமைவுக்கு பேசுறாரா அல்லது ஒரு உபதேசத்தை அங்கு வலியுறுத்துறதுக்கு ஒரு 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 பிரசங்க மாதிரி டீச் பண்றாராங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமா, இது எவ்வளவு கோமாளித்தனமா இருக்கும் பாருங்க. எப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவர்கிட்ட வந்து அவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செஞ்சு வந்து நின்னுகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நீங்க எனக்கு ரொம்ப சந்தேகம் பண்றீங்க, தெளிவா சொல்லுங்க அப்படின்னா அவருக்கு நேரடியா பேசுறாரு. ஆமாமா, இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து நான் உன்ட்ட ஏற்கனவே வந்து என்னுடைய கிரியைகள்லாம் காண்பிச்சாச்சு அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிறார். தெளிவாய் சொல்லுங்க 25 வசனம் சொன்னேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை. பிதாவின் நாமத்தினாலே செய்கிற கிரியைகள் என்னை குறித்து அந்த கிரியை சாட்சி கொடுக்கிறது. ஆனா நீ என்னுடைய ஆடுகளா இராதனால் விசுவாசியாமல் இருக்கிறாய் என்ன சொல்ல வர்றாரு? நீ என்னையே நிராகரிச்ச அப்படின்னா என்னுடைய வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? நான் சொன்னது எப்படி உன்கிட்ட செயல்படும்? நீ என்னையே நிராகரிக்கிறாயே, என்ன காரணம் நிராகரிக்கிறாய்? என்ன காரணமே இல்லை. அது 8ஆம் அதிகாரத்திலே அதுதான் கிறிஸ்து சொல்றாரு. நீங்க என்னையே நிராகரிக்கிறீங்க. ஆபிரகாம் நிராகரிக்கவில்லையே, நீ என்ன கொல்ல பாக்குற. ஆபிரகாம் என்ன கொல்ல பாக்கலையே. 8ஆம் அதிகாரத்துல வேற என்ன சொல்றாரு? தோற்றத்தின் அடிப்படையில ஏன் தீர்ப்பு செய்றீங்க? என்னையே நிராகரிக்கீங்க. அப்போ இவரை நிராகரிக்கக்கூடியவர்கள் இவருடைய சத்தத்தை எப்படி கேட்பார்கள்? அப்ப என்னுடைய ஆடுகளா நீ இல்லைன்னா நீ எப்படி என் சத்தத்தை கேட்ப? என்ன சொன்னாலும் நீ எப்படி நம்ப மாட்டியே? நீ என்ன நிராகரிக்கிற. இதைத்தான் வந்து இங்க பேசுறாரு. இந்த கான்டெக்ஸ்ட்ல பொருந்தி வருது. இவர்கள் விசுவாசிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதும் அந்த பகுதியில் அவர் தெளிவாக சொல்றாரு. மிக முக்கியமாக நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார். அதற்காக அவர்களை திட்டுகிறார். அவர்கள் இருக்கா? கடவுள் தான் உன்னை முன்குறிக்கல தீர்மானிக்கலன்னா அவங்க விசுவாசிக்கலன்னு வருத்தப்பட வேண்டியது எவ்வளவு கோமாளித்தனமா முட்டாளா இருக்கும். ஓகே, கடவுள் முன்குறித்து தீர்மானித்து ஒரு விஷயம் நடக்கலன்னா அந்த மக்கள் எப்படி குறைய சொல்லலாம்? ஆனா கிறிஸ்து அந்த மக்களை தான் சாடுகிறார். நீ விசுவாசிக்காம ஏன் இருக்கிறங்கிற சாடுகிறார். அது மட்டுமல்ல, விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால நீ எவ்வளவு பெரிய ஆபத்துல போய் முடிய போகுதுங்கிறதையும் சொல்றாரு. சரியா? சோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து நாம வந்து அந்த கேள்விக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. அதாவது இந்த விசுவாசிகள் வந்து கிறிஸ்துவனுடைய ஆடுகளாக இருப்பதினாலே அவர்கள் இப்போ வந்து அப்பப்போ அப்படி இப்படி பாவங்களை செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் வந்து மனம் திரும்பி செவி கொடுப்பார்கள். ஏன்னா அது அவருடைய ஆடு. நம்ம வந்து இதுல நிறைய இது ஒரு பிராக்டிக்கல் இறையியல் சப்ஜெக்ட் கிடையாது. இறையியல் வந்து வெறும் இறையியலாக இருப்பதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இறையியல் வெறும் இறையியலாகவே பேசுபொருளாகவே இருப்பதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இறையியலை எப்பவுமே நம்ம வாழ்க்கைகளை கொண்டு வரோம். அப்போ இவங்க அடுத்து என்ன அதை இது பிராக்டிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு மனம் திரும்பாட்டியும் கூட என்னைக்காவது ஒரு நாள் நான் மனம் திரும்பிடுறேன். அப்ப நம்ம அடுத்து கேட்கிறோம், இன்னைக்கு மனம் திரும்பாததுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்குல்ல. என்னைக்கே ஒரு நாள் திருந்துவான். அவருடைய ஆடுகள் வடிவுரை போகலாம், அது பண்ணலாம். ஆனா என்னைக்கே ஒரு நாள் வந்துருவான். ஏன்னா அவன் மெய்யான ஆடு. அதாவது இன்னைக்கு மனம் திரும்பாததுக்கு என்ன காரணம்? அந்த காரணம் தேவனுடைய வல்லமை கிருபையை விட அது அந்த காரணம் பெருசா? பரிசுத்தாவியாரோட அந்த காரணம் பெருசா? உணர்வுடையாம இருக்கலாம். கடவுள் அவனை விட மாட்டாரு. எப்படி உணர்வுடைய வச்சிருவாரு? கடவுள் அவனை விட மாட்டார். இதான் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வேத பகுதியும் எதற்காக சொல்லப்படுகிறது என்கிற அதனுடைய ஃப்ளோல தான் நம்ம அதனுடைய டீச்சிங்கை புரிஞ்சுக்கிடணும். அப்பா சொல்றாரு, தம்பி நான் உனக்கு நீ நல்ல பிள்ளையா இருந்தாலும் உனக்கு ஐஸ்கிரீம்
வாங்கி தரேங்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு காய்ச்சல் வருது. அப்பா அப்பா சொல்றாரு, "அஹ், இந்த காய்ச்சல்ல நீ இருந்த அப்படின்னா நான் உனக்கு ஐஸ்கிரீமே தரமாட்டேன், ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ அவன் வந்து பார்க்குறான், ஐஸ்கிரீம் தரேன்னு சொல்றாரு, தரமாட்டேன்னு சொல்றாரு, இதுல எது உண்மை அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அவன்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லுவோம்? நீ நல்ல பிள்ளையா இருக்கும்போது உனக்கு தாரேன்னு சொன்னாரு, உடம்பு சரியா இருக்கும்போது தாரேன்னு சொன்னாரு, உடம்பு உனக்கு ஃபீவர்ல இருக்கும்போது தரமாட்டேங்கிறாரு. மூணாவது அப்பா ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு, என்னன்னா நீ ஃபீவரா இருக்கும்போது மட்டும் நீ ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்ட அப்படின்னா அடுத்து உனக்கு என்னைக்குமே ஐஸ்கிரீம் கிடையாது, நீ எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுக்குறாரு அப்பா. அப்ப இந்த 3 பகுதியும் இருக்கு. ஐஸ்கிரீம் தருகிறேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறார், இப்பொழுது சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், ஒருவேளை சாப்பிட்டு விட்டாய் என்றால் உனக்கு தரவே மாட்டேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு நம்ம வந்து இந்த இந்த இதைத்தான் பார்க்கிறோம். அந்த 3 வசனத்தை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர அந்த ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருப்பதை, நம்ம ஒரு சூழ்நிலை இருப்பதை, கான்டெக்ட் இருப்பதை நம்ம பார்க்கறது இல்லை. கான்டெக்ஸ்ட் வெவ்வேறு சூழ்நிலையில வெவ்வேறு விதமான சொல்லியிருக்காரு. இப்போ கடவுள் என்ன, ஆண்டவரே நீங்க என்ன மனம் திரும்ப சொல்றீங்க, ஆனாலும் நான் மனம் திரும்ப மறுக்கிறேன், இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்கல்ல என்னைக்கா இருந்தாலும் நான் வந்துருவேன்னு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் புடத்தில் அடிச்சு அவனு சொல்லுவார், டேய் மனம் திரும்பாதவனுக்கு நான் அதை சொல்லலை, என் ஆடுகள் வந்து என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவன் எப்படினாலும் என்கிட்ட வந்துருவான்ட்டு மனம் திரும்பாதவனை பார்த்து, பாவத்தை தொடர்கிறவனை பார்த்து நான் என்ன சொல்லல என்னைக்கா இருந்தா நீ அவனை வந்துருவ அப்படிங்கிற வார்த்தை யார்கிட்ட சொல்லல? மனம் திரும்பாதவன்ட்ட சொல்லல. பாவத்துல தொடர்கிறவன்கிட்ட போய், மனம் திரும்பாதவன்கிட்ட போய் சொல்லல. காய்ச்சல் இருக்கவன்கிட்ட போய் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன்னு அப்பா சொல்லல. அதை யார்கிட்ட சொன்னாரு? செவி கொடுத்த அந்த குருடனை பார்த்து சொல்ற என்ன ஆடு அவன் அப்படிங்கிற அந்த அது வேற ஒரு சூழ்நிலையில சொல்றாரு. ஓகேவா? சோ இந்த விஷயத்த வந்து யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னா, செவி கொடுத்தவனுக்கு சொன்ன பாக்கியத்தை செவி கொடுக்காதவர்கள் உரிமை பாராட்டக்கூடாது. எப்படி இருந்தாலும் அதே வேளையில செவி கொடுக்காதவன்ட்ட என்ன சொல்றாருங்கிறத பார்க்கணும். சரியா? என்ன சொல்றாரு? அதே நேரத்துல வேதாகமத்துல வந்து பாத்தீங்கன்னா, மனம் திரும்பாதவன், மனம் திரும்ப மறுக்கிற விசுவாசிகளை பார்த்து அந்த சூழ்நிலைக்கு என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தாலும் பதில் கிடைச்சிடும். காய்ச்சல் இருக்க பிள்ளைக்கு அப்பா என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற கரெக்டா அந்த கான்டெக்ஸ்ட்ல படிக்கிற மாதிரி, இவ்வளவுதான் ஒரு சின்ன ஃபார்முலா. நம்ம விசுவாசிகளுடைய மாபெரும் குழப்பத்திற்கு இதுதான் பிரச்சனை. அதான் சொன்ன எபேசியர்ல அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள், கோபாக்கின் பிள்ளைகள் செய்கிறது போல இப்படிப்பட்டவர்களுக்கு கோபாக்கை வருகிறது, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள்னு வசனம் என்ன பண்ணுது? ஆமா சொல்லுது அப்படின்னு அந்த கேட்டகரியே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எஸ். அப்போ பாவத்துக்கு பக்கத்துல போகக்கூடியவங்க, பாவத்துக்கு ஏதுவா போகக்கூடிய விசுவாசிகளை பார்த்து, உங்களுக்கிட்ட இப்படிப்பட்ட பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது, ஒருவேளை நீ அவனுடைய பாவத்துல போயிட்ட அப்படின்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது, நீ பாவத்துல விழுந்து நீ தொடர்ந்து ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டாய் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்பட முடியாது என்ற ஒரு வார்த்தையை என்ன சொல்றாரு? அந்த பிரச்சனைக்கு அதற்கேற்ற வார்த்தைகளை பேசுகிறார். அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது பவுலை போல ஸ்டாப், எப்படினாலும் அவருடைய ஆடுகள் அவர்கிட்ட வந்துரும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அத நான் யார்கிட்ட கிறிஸ்துவுமே வந்து என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறாரு, அப்போஸ்தலருக்கு கொடுத்திருக்காரு. ஓகே, சரி, நான் இதை வந்து நான் கன்டினியூ பண்றேன்.